ஒற்றுமை சொன்ன ரகசியம். அன்று காடு முழுக்க அமைதியா இருந்தது. அந்த நேரத்துல முயல் தன் வேகத்தை பற்றி அடம் பிடித்து பேசியது. நான் ஓடுற வேகத்தை கண்டு காடு முழுக்க ஆச்சரியப்பட்டு போயிடுவாங்க. நானே வேகம், வேகமே நான். அட சத்தம் போடாத முயலே, வேகம்னா சரி, ஆனா அதிகமா பெருமை பேசுறதுனால எந்த பயனும் இல்ல. எனக்கு வேகம் இருக்கு. என்னால எதை வேணும்னாலும் நானே செஞ்சுக்கலாம். எனக்கு யாரு தயவும் தேவையில்ல. வேகம் நல்லதுதான், ஆனா எல்லா வேளையிலும் ஒற்றுமைதான் பெரிய பலமா இருக்கும். இப்படி தன் பெருமையை பேசின முயல் அங்கிருந்து கோபத்தோட போயிடுது. காடின் நடுவே மரம் ஒன்று பாதைய மறைத்து விழுந்து கிடந்தது. ஆஹா, இந்த மரக்கட்ட பாதிய முழுசா அடைச்சிருக்கேன். என்னால தாண்டி போக முடியல. சரி, நம்மால முடியாதுன்னு ஒண்ணுமே இல்ல. நம்ம வேகம்தான் இந்த காடுக்கே தெரியுமே. எப்பா சாமி, என்னடா இது இவ்ளோ வெயிட்டா இருக்கு? என்னப்பா இது, யாரோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க போலயே. அதான் சொன்னேன், சில வேளையில வேகம் மட்டும் போதாது. என்ன மன்னிச்சிடுங்க, நான் அதிகமா பேசியதுக்கு. உங்களால எனக்கு உதவி பண்ண முடியுமா? சரி, கண்டிப்பா. அப்படிதான், இன்னும் கொஞ்சமா. அடடா, ஆமையே, நம்மால முடிஞ்சிடுச்சே. நான் ஒற்றையாக தள்ளியப்போ இந்த மரம் ஒரு அங்குலம் கூட அசையல. அதான் முயலே, ஒருத்தன் வேகமா வந்தாலும் இன்னொருத்தன் நிதானமா தள்ளினாதான் மரமோ மண்ணோ ஓரமாகும். அந்த நாள் முதல் முயலும் ஆமையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. சேர்ந்திருந்தாதான் பெரிய பிரச்சனையும் நிமிஷத்துல தீரும்.